மிளகு கருப்பு தங்கம் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு பேர் இருக்கு. வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா பல்வேறு போர்களும் பல்வேறு குடும்பிப்பிடி சண்டைகளும் மிளகுக்காக நடந்திருக்குங்க. ஏன்னா மிளகுக்கு அவ்வளவு மருத்துவ குணங்கள் அதிகம். பொதுவாக கபநோய் ஏற்படுது அப்படின்னா பாலில் மிளகையும் மஞ்சளையும் பொடித்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்ம சாப்பிட சொல்லுவோம். அதற்கான மருத்துவ அறிவியல் என்ன அப்படின்னா, மிளகுல இருக்கக்கூடிய பைப்பரின் அப்படின்ற வேதிப்பொருளும் மஞ்சள்ல இருக்கக்கூடிய கர்குமின் என்ற வேதிப்பொருளும் வினைபுரிந்து பல்வேறு நலக்கூறுகளை நமக்கு கொடுக்கும். இன்னொன்று, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகரித்து புற்றுநோயை கூட தடுக்கக்கூடிய தன்மை இந்த பைப்பரினுக்கு இருக்குன்ட்டு பல்வேறு ஆய்வுகள் சொல்லுது. நம்மளுடைய கட் ஃப்ளோரான்னு சொல்லுவாங்க, அதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் இந்த பைப்பரின் உதவும். பைப்பரினும் கர்குமினும் சேர்ந்து எடுக்கும் பொழுது நாம் வேறு நோய்களுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளினுடைய தன்மையை உட்கிரகிக்கும் தன்மையை இது ரெண்டும் அதிகரிக்கதாகவும் பல்வேறு ஆய்வுகள் சொல்லுது. ஸோ மிளகு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொக்கிஷம். மிளகை வச்சு நிறைய உணவுகள் நம்ம தயாரிக்கலாம். சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் மிளகுல இருந்து தயாராகுது. ஸோ மிளகினுடைய மகத்துவத்தை எப்பவுமே மறந்துடாதீங்க.